பாட்டுக்கு போட்டி எல்லாரும் விளையாண்டுருப்போம். நம்ம வீட்டில் கரண்ட் போனால், எங்கேயாவது டூருக்கு போனால், ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா உட்காந்துருந்தோம்னா, எப்பா பாட்டுக்கு போட்டி விளையாடலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டு பாடணும், அந்த பாட்டினுடைய எண்டு எந்த வார்த்தையில் முடியுதோ அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து அடுத்தவங்க பாட ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு டைமிங் எல்லாம் கொடுப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு விளையாட்டையும் நம்ம எல்லாருமே விளையாண்டுருப்போம். அதுதான் நாற்காலி விளையாட்டு. இந்த மியூசிக்கல் சேர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த பாட்டு நிறுத்தப்படும் போது நம்ம டபக்குன்னு போய் சேரில் உட்காந்துடணும். யார் சேரில் உட்காராம கீழே உட்காராங்களோ அவங்க அவுட்டு, இல்லாட்டி நின்றுட்டு இருக்கிறவங்களும் அவுட்டு. அதே மாதிரி பாட்டுக்கு போட்டி ப்ளஸ் சேர், இதை வச்சு ஒரு காம்பினேஷனான விளையாட்டு இப்போ விளையாடப்பட்டு வருகிறது. வேறு எங்கேயுமே கிடையாதுங்க, நம்ம தமிழ்நாட்டில். ஏங்க புரியலையா? கூமாப்பட்டிக்கு போங்கங்க, அங்கே ஒரு குளியலை போடுங்கங்க, எல்லாம் புரிஞ்சிடும். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியாதவங்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த ஒரு பதிவு. புரியாதவங்க புரியாத மாதிரி இருக்கக்கூடிய நபர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். புரிந்தவர்கள் புரியாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புரியும்படி சொல்லி புரிய வையுங்கள். இப்போ நான் என்ன சொல்லி புரிய வைக்க போகிறேன்னா, வேறு ஒன்றுமே இல்லை. அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு பாட்டை போட்டார். அதுக்கு முன்னாடியே பல பாடல்கள் ஒலித்து கொண்டு தான் இருந்தது. ஆனாலும் கடைசியாக ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளை பிரேக் டான்ஸ் ஆட வச்ச ஒரு பாட்டு. அதன் பிறகு நான் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் அண்ணா ஒரு பாட்டை போட்டார். அந்த பாட்டில் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லி தாறு மாறு தக்காளி சோறு அப்படிங்கிற லெவலுக்கு இருந்த பாட்டு பயங்கரமான ஹிட்டு. ஜென்சி முதல் அங்கே இருக்கக்கூடிய விஜய் ஆதரவாளர்கள், அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள், திமுகவினுடைய தீவிர தொண்டர்கள் எல்லாருமே அந்த பாட்டை ரசித்தாங்க. காரணம் இருக்கு, விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது அந்த பாட்டை லைவாக போட ஆரம்பிப்பாங்க. அதன் பிறகு விஜய் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டாரு, தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இந்த நியூஸ் மீடியாக்கள் அந்த பாட்டை லைவ் டெலிகாஸ்ட்டில் போட்டு சும்மா வெளுன்னு வெளுத்து விட்டாங்க. அப்படி வெளுத்ததுனாலே என்னவோ நம்முடைய ஜனகணமன அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய கீதத்தை கேட்டதை விட அதிகமாக அந்த பாட்டை கேட்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாமே. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் என்னப்பா இப்படி ஒரு ஃபேமஸான பாட்டா, அப்போ பாட்டு வழியாகவும் ஓட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் என்ன செஞ்சாங்க, பாட்டுக்கு போட்டி விளையாட ஆரம்பித்தாங்க. பாட்டுக்கு போட்டியில் ஒரு பாடல் முடிவடையும், அந்த முடிவடையும் வார்த்தையில் முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறது தான் பாட்டுக்கு போட்டி. பட் அரசியல் பாட்டுக்கு போட்டி அப்படி கிடையாது. ஒரு பாடல் பாடப்படுகிறதா, முதல் எழுத்து என்ன, உங்கள். அதே மாதிரி எனக்கும் இருக்கணும், எங்கள் இல்லாட்டி உங்கள். அப்படி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்களேன். வருகிறார், வருவார், தலைவர், தெளிவர், அண்ணா, அண்ணா இப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமான வார்த்தைகளை காப்பி பண்ணி போடு. மியூசிக் அதே மாதிரி இருக்கணும். ஒரு போருக்கு தயாராகிற மாதிரி சுற்றி நல்ல குதிரை, அந்த குதிரைக்கு மேலே கோச்சடையான் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு அனிமேஷன் கேரக்டர், அந்த அனிமேஷன் கேரக்டர் கையில் ஒரு கொடி. நிப்பாட்டு பிறந்த குழந்தையே நீங்கள் தான் சார்னு சொல்லி சத்யராஜுக்கு கதை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சீன் ஓடிச்சு. அந்த சீனை நம்ம பார்க்க மறந்துட்டோமே. கருணாநிதி அவர்கள் ஜெயிலில் இருக்கார். ஏன் ஜெயிலில் இருக்கார், எதுக்கு ஜெயிலில் இருக்கார் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டுறாதீங்க. ஏன்னா அவர் ஜெயிலில் இருக்கார், அந்த ஜெயிலுக்கு கிட்ட இன்னொரு செல் இருக்குது. அந்த செல்லில் ஒருத்தரை பிடிச்சு போட்டாங்க, அவர் ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் வந்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். ஆனால் கருணாநிதி அவர்கள் ஏன் ஜெயிலில் இருக்கார் அப்படிங்கிறது தெரியலை. அந்த பாட்டில் அவர் ஜெயிலில் இருக்கார், அவர் யாருக்கோ எழுதுறாரு. இந்த பக்கமாக ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். ஸ்டாலின் அவர்கள் கையில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை கையில் ஒரு கொடி இருக்குது. அந்த கொடி தான் அவர் வளர்ந்த பிறகு அந்த குதிரையில் இருக்கக்கூடிய ஒரு மாவீரன், அவர் கையில் இருக்கக்கூடிய கொடி. வாவ், என்ன ஒரு எலிவேஷன்! யாரையா இப்படிலாம் யோசிச்சிங்க? யோசிச்சவங்களுக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு பார்சல். யோசிச்சவங்களுக்கே ஆஸ்கார் அவார்டுனா இந்த பாடலை பாடிய மனோ அவர்களுக்கு ஐயோ இந்த நேரம் பார்த்து எந்த அவார்டும் ஞாபகத்துக்கு வர மாட்டேக்கே, சரி எதையாவது ஒன்று கொடுத்து விட்டுடலாம். அதுக்கு யார் மியூசிக் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா காப்பி கேட் பார்த்துருக்கோம், காப்பி அடித்தே அந்த மியூசிக்கை அப்படி டாருன்னு போட்டிருக்காங்க. பட் ஹிட் ஆச்சான்னு கேட்டால் அந்த இடத்துல தான் மிகப்பெரிய அளவில் வைரல். ஒரு பாடல் இரண்டு விதமாக ஹிட் ஆகும். ஒன்று பாசிட்டிவாக வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, இன்னொன்று நெகட்டிவாக சீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. திமுகவினுடைய பாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மக்கள் விமர்சனம் பண்ணுறதை விட இந்த ட்ரோல் பண்ணுறவங்க எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. பட் அந்த அளவுக்கு மோசமாக இல்லை. ஒரு தடவை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் திமுகவினுடைய பாடலுக்கு ஒரு விமர்சனத்தை கொடுத்துட்டு என்னையா இங்கே அரசியல் செய்ய சொன்னீங்கன்னா, அண்ணா யார், அடுத்ததாக இளைய தளபதி யார், குட்டி தளபதி யார், குட்டி இளவரசர் யார், இந்த மாதிரி பாடலை பாடி மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒரு விஷயத்தை தான் செய்ய போகிறாங்க. தட்ஸ் கால்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்.
பொதுவாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் எங்கே வரும்? நம்ம எதையாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறோமா, எங்கேயாவது ஒரு டிக்கெட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறோமா, ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறோமா, ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போது எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனில் தலைவர் யார் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில், மக்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக இவர் தான் உங்களை காப்பாற்ற வந்த புதிய தலைவர், இளம் தலைவர். நல்லா கவனிச்சுக்கோங்க, இளம் தலைவர் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடலில் நிறைய லைன்ஸ் இருக்கும். இளம் தலைவர் அப்படின்னா இப்போ நான் கூட சொல்ல முடியாது, தாடியெல்லாம் வெள்ளை வெள்ளையாக வந்துருச்சு, அங்கங்கே டை அடித்து நம்மலாம் ஒப்பேத்திட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இன்னொரு இளம் தலைவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காண்பிக்கிறார். இப்போ இவர் இளம் தலைவர் அப்படின்னா இன்பநிதி அவர்கள் என்ன இளம் 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 தலைவரா? அவரும் இளம் தலைவர் தானே. பேசாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ப்ரமோட் பண்ணுறதை விட்டுட்டு இன்பநிதி ஸ்டாலின் அவர்களை ப்ரமோட் பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டால், இல்லை சார், 2026 எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ப்ரமோட் பண்ணுறது தான். அதுக்காக அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு அரசியல் அப்படிங்கிறது இங்கே கட்டமைக்குது. சோஃபார் நம்ம நிறைய காமெடியாலாம் பேசிட்டோம். நிறைய பேர் சிரிச்சிருப்பீங்க, நிறைய பேர் என்னடா இப்படி மொக்க போட்டுட்ருக்கான்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. பட் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவை இன்னொரு காட்ட கேட்டு பாருங்கள். நான் சொன்னதில் எவ்வளோ சீரியஸான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும். மக்கள் படக்கூடிய அவஸ்தையை சொல்ல ஒரு பாடல் இங்கே இயற்றப்படவில்லை. மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதற்கு இங்கே ஒரு பாடல் இயற்றப்படவில்லை. மக்களுக்கு சரியான அரசியலை திசை காண்பிக்கும்படியாக, இளைஞர்களை நல்ல காது கொடுத்து கேட்கும்படியான ஒரு பாடல் இப்போது இங்கே இசைக்கப்படவில்லை, இல்லாட்டி ஒளிபரப்பப்படவில்லை. இங்கே இருக்கக்கூடிய பாடல் ஒரு தலைவரை துதிப்பாடுவதற்காக அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல், இன்னொரு தலைவருக்கு அந்த பாடல் ஹிட் ஆயிருச்சு, எனக்கும் அதே மாதிரி ஒரு பாடல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாட்டுக்கு போட்டியை போட்டு இங்கே விளையாண்டுட்டு இருக்கும்போது மக்கள் நாம் தான் இதை பற்றியான கேள்விகளும் மிகப்பெரிய அளவில் அதற்கான கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தான் இருக்குது. ஸோ இங்கே கேள்விகள் அப்படிங்கிறது எங்களுக்கு என்ன செஞ்சீங்க, 4 வருடங்கள் என்ன செஞ்சீங்க? இப்போ ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி கோயம்புத்தூர் ஒட்டுமொத்தமான ஏரியாவில் முதலீட்டர் மாநாடு அப்படிங்கிறத நடத்துகிறார். 44,000 கோடி ரூபாய்க்கு மேலே நமக்கு என்ன வந்துருச்சு, வந்திருக்குப்பா, என்ன வந்திருக்குன்னு கேட்டால் வந்திருக்கு, இது சீக்கிரமாக தொழிலெலாம் தொடங்கும் அப்படின்னு சொல்கிறார். வெள்ளை அறிக்கை கேட்டால் நமக்கு தெரியும், டிஆர்பி ராஜா அவர்கள் கர்ச்சிப்பை எடுத்து, அதில் வெள்ளை கலர் கர்ச்சிப் தான் அவர் அடிக்கடி யூஸ் பண்ணுவார். ஒன்று கர்ச்சிப் எடுப்பார், இல்லாட்டி A4 பேப்பர் எடுத்து இதுதான் வெள்ளை அறிக்கை, வேணுங்கிறது படிச்சுக்கோங்க, உங்களுக்கு இவ்வளோ தான் அறிவு இருக்குது, எங்களுக்கு நிறைய மெத்த அறிவு இருக்குது, நாங்கள் வெள்ளை அறிக்கை படிச்சுக்கிறோம், உங்களுக்கு படிக்க தெரிந்த வெள்ளை அறிக்கை இதுதான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசுகிற மாதிரியே நம்மளையும் பேசி விட்டுருவார். எப்படி விஜய் அவர்களுடைய ரசிகர்களை தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் தற்கொலை கூட்டம் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வெள்ளை அறிக்கை படிக்க தெரியாத எல்லாருமே அதிமுக, வெள்ளை அறிக்கை படிக்க தெரிந்த எல்லாருமே திமுக அப்படிங்கிற லெவலுக்கு இதை மாற்றினாலும் மாற்றிடுவாங்க. இதெல்லாம் ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளத்தில் அடுத்ததாக ஓட வந்தது தான் இந்த பாடலாக இருக்கட்டும், அடுத்ததாக முதலீட்டர் மாநாடாக இருக்கட்டும். ஸோ இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தப்பான சில விஷயங்களை நம்ம அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய பேர் சொல்கிறாங்க. தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 17,000 அதிகமான நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. பிஎஃப்லாம் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சமோ 29 லட்சமோ ஏதோ சொல்கிறாரு, அந்த கணக்கு சொல்கிறாரு. அவ்வளோ பேர் புதுசாக பிஎஃப் கணக்கெலாம் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ பேருக்கு இங்கே வேலை அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தொழில் வளர்ச்சி இல்லையா? அப்போ தொழில் வளர்ச்சியே இருக்கக்கூடாது, தமிழ்நாடு முன்னேறி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பொய் புரட்டு பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, விவசாயிகளுக்கு ஆதரவாக களமிறங்கினால் குண்டாஸ் போட்டிங்க. சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கார் இப்போவும். ஆனால் அவர் எந்த பக்கம் இருக்கார் அப்படிங்கிறது தெரியல. பட் ஓகே, இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்களை அரெஸ்ட் பண்ணி அவர் மேலே 2 குண்டாஸ் அப்படிங்கிறத பார்சல் பண்ணீங்க. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பேர்லாம் அரெஸ்ட் பண்ணி போட்டீங்க. சமூக ஊடகங்களில் பொய்யான செய்தியை பரப்புகிறான் அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சிக்கு எதிராக பேசுகிறவங்க எல்லாத்தையும் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டீங்க. 2 நாள் அவங்களாம் பெயிலில் வந்துட்டாங்க அப்படிங்கிறது வேறொரு விஷயம். இப்போது இந்த பொய்யான தகவலை பரப்புனாங்க அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள். அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் தொழில் தொடங்கவில்லை அப்படின்னு சொல்லி பொய் புரட்டு பேசக்கூடிய நபர்கள், இங்கே முதலீடே வரவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், இதெல்லாம் பொய் தானே. இதனால் அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்குல்ல. எப்படி சமூக வலைதளத்தில் ஒரு செய்தியை ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதிக்கு எதிராக ஒருத்தர் போட்டுட்டார் அப்படின்னா அன்னைக்கு நைட்டே விடிய காலையிலே 3 மணிக்கு போய் அரெஸ்ட் செய்யக்கூடிய இதே காவல்துறை அதிகாரிகள் நமக்கு வந்த முதலீட்டை வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி தைரியமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. அவங்கள அரெஸ்ட் பண்ண ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை? அப்படி அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா முதலீடு வந்தது அப்படிங்கிறது உண்மை, அதை பற்றியான பொய் செய்தி பரப்பியவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் புரிஞ்சிருப்போம். நீங்கள் அரெஸ்ட் பண்ணாமல் இப்படி இருக்கிறதுனால ஒருவேளை முதலீடே வரலையோ, அதனால தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே ஒளிந்து நிற்கிறது. எட்டி பார்க்குது. அந்த கேள்வியை கேளுடா விக்கி, இந்த கேள்வியை கேட்காம நீ எப்படா தூங்க போகலாம், தூங்கினா உனக்குலாம் தூக்கம் வருமாடா, நல்ல கனவு வருமாடா அப்படின்னு சொல்லி மனசாட்சி உறுத்துதுங்க. அப்படி உறுத்துறதுனால தான் இந்த கேள்வியை கேட்குறேன்.
பொய்யா பேசுகிறவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இரும்பு கரம் மிகப்பெரிய அளவில் துருப்பிடிக்காத கரமாக இருந்து செயல்படும் போது பொய்யாக பேசி நம்ம ஊருக்கு வர வேண்டிய முதலீடை தட்டி கழிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து நான் கேட்குறேன், ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணலை? ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வாயையே உங்களால் அடைக்க முடியலை. வெள்ளை அறிக்கைக்கு பதிலாக வெள்ளை பேப்பரை காண்பித்து பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பத்தினா இதில் இருக்கக்கூடியதெல்லாம் தெரியும், அப்படி இல்லைனா எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி வடிவேலு காமெடியெல்லாம் இங்கே கொண்டு வந்து இப்படி ஒரு பொய்யும் புரட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலை எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் மாற்றி மாற்றி பேசி கொண்டு இருக்கும்போது மக்களாகிய நாங்கள் எதை சிந்திப்பது, எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிறத எப்படி யோசிப்போம், எங்களுடைய குழந்தைகளுக்கான வேலை வாய்ப்பாக தமிழ்நாடு எவ்வளோ வேலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறது அப்படிங்கிற உண்மையான டேட்டாவை யார் கொடுப்பாங்க? சண்டையை நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்கப்பா, எங்களுடைய வேலை இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத எங்களுக்கு தெளிவாக ஒரு பிக்சர் போட்டு காண்பீங்களப்பா அப்படின்னு சொன்னால் ஊடகத்துக்கும் அதற்கான நேரம் கிடையாது. நிவேதா பெத்துராஜ் அவர்கள் 2 நாய்க்குட்டியை வச்சு நாய்களுக்காக ஆதரவு தெரிவித்தார் அப்படின்னு சொல்லக்கூடியதை தலைப்புச் செய்தியாக போடக்கூடிய ஊடகங்கள், நயன்தாராவினுடைய புருஷனும் நயன்தாராவும் ஒன்றா போகும்போது 2 குழந்தைகளை காருக்கு மேலே தூக்கி வச்சு அதை எடுத்து வீடியோவாக போடக்கூடிய ஊடகங்கள் இங்கே மக்கள் படும் அவலங்களையும் மக்களுடைய கேள்விகளையும் நியாயமான கோரிக்கைகளையும் ஏன் மக்களிடம் கொண்டு சேர்க்க மறுக்கிறார்கள்? இந்த கேள்விக்கெல்லாம் விடை தெரிஞ்சிருச்சுன்னா தமிழக அரசியலில் பெரும் மாற்றம் வந்துருச்சு, சுனாமி அடிச்சிருச்சு, சீக்கிரமாக மாற்றம் வரப்போகுது என்று அர்த்தம். இல்லை இந்த கேள்வியெல்லாம் நீலாம் கேட்கவே கூடாது அப்படின்னா இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.